இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 4 ஹிந்தி நியூ என்சிஆர்டி சிலபஸ் வீணா புக்கினுடைய லெசன் 1. இந்த லெசன் ஒரு போயமோட பேரு சிடியா கா கீத். சிடியா அப்படின்னா பேர்டு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. கீத் அப்படின்னா சாங்னு அர்த்தம். இப்போ இந்த பேர்டு என்ன பாட்டு பாடுது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரீல வந்து ஒரு நெஸ்ட் இருக்குது. இது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா, பேர்டினுடைய நெஸ்ட். அதுலேருந்து ஒரு குட்டி பேர்டு ஹேட்ச் ஆகி வருது, எக்லேருந்து ஹேட்ச் ஆகி வருது. ஸோ அது என்ன பாட்டு பாடுது, அது என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம இந்த போயமில் பார்க்க போகிறோம். सबसे पहले मेरे घर का अंधे जैसे था आकार. सबसे पहले मेरे घर का आकार अंडे जैसा था. सबसे पहले அந்த குட்டி பேர்டு என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் सबसे पहले முதலா மேரே घर का ஆகார், என்னோட வீட்டினுடைய ஷேப். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேர்டு எதுலேருந்து வருது, ஒரு எக்குள்ளேருந்து வருது இல்லையா. அந்த எக்குள்ளே இருக்கும்போது அது என்ன நினச்சிச்சா, நம்மளோட வீடே இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். சப்சே பெஹலே மேரே घर का आकार अंडे जैसा था, ஒரு எக்கு மாதிரி இருந்தது. तब मैं यही समझती थी बस इतना सा ही है संसार. அப்போ நான் என்ன நினச்சேன், தப் அதாவது நான் அண்டைக்குள்ளே இருக்கும்போது, ஒரு எக்குள்ளே இருக்கும்போது, தப்புமே எஹி சமச்தி தி, அப்போ நான் இதுதான் யோசித்தேன். என்ன நினச்சேன், பஸ் இத்னா சாஹி, பஸ் அப்படின்னா அவ்வளவுதான், இத்னா சாஹி ஹே சன்சார், இந்த வேர்ல்டே இவ்வளவுதானா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இருக்கிறது எக்குள்ளே இல்லையா. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், இந்த வேர்ல்டு ஃபுல்லுமே இவ்வளோதான், பஸ் இத்னா சாஹி ஹே संसार. फिर मेरा घर बना घोंसला. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது ஹேட்ச் ஆகி வெளியில் வந்துடுது. இங்கே பாருங்கள், இந்த பேர்டு வந்து ஹேட்ச் ஆகி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஹேட்ச் ஆகி வெளியில் வந்துடுது. இப்போ அது எதில் இருக்குது, ஒரு நெஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த அம்மா பேர்டு அப்பா பேர்டு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு நெஸ்ட் மாதிரி கட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் எக்கு போட்டு அது ஹேட்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் அந்த பேர்டு என்ன நினைக்குது, ஃபிர் மேரா घर बना घोंसला. घोंसला அப்படின்னா நெஸ்ட்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நான் என்ன ஆனேன், ஒரு நெஸ்ட்டுக்குள்ளே இருந்தேன். சூக்கே தின்கோ சே தையார். அந்த நெஸ்ட் எப்படி பண்ணியிருந்தாங்க, சூக்கே தின்கோ அப்படின்னா வந்து ஸ்ட்ராஸ், இந்த வைக்கோல் காஞ்சி போன அந்த ட்ரையான ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேர்ட்ஸ் வந்து நெஸ்ட்டு கட்டுறதுக்காக என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த ட்ரையான லீவ்ஸ், சாஃப்டாக இருக்கிற அந்த ஸ்ட்ராஸ் எல்லாமே அதை எடுத்துகிட்டு போகும் இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்லுது இந்த குட்டி பேர்டு, சூக்கே தின்கோசே தையார் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது. என்னோட கோன்ஸ்ல என்னோட நெஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது, சூக்கே தின்கோசே. तब मैं यही समझती थी बस इतना सा ही संसार. ஸோ அந்த நெஸ்ட்ல வந்த உடனே நான் என்ன யோசிச்சேன், ஓ இவ்வளோதானே இந்த உலகம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். तब मैं यही समझती थी बस इतना सा ही है संसार. फिर मैं निकल गई शाखों पर हरी भरी थी जो सुकुमार. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த பேர்ட்ஸ் கொஞ்சம் க்ரோ ஆனதும் நெஸ்ட்ல இருந்து வெளியில வரும். இல்லை நம்ம எல்லாமே நோட்டீஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ நெஸ்ட்ல இருந்து வெளியில வரும்போது என்ன ஆகும், அந்த சின்ன சின்ன பிரான்ச்சஸ்ல போய் நிற்குது. ஃபர்ஸ்ட் டெண்டரா இருக்கிற, ரொம்ப சாஃப்டா அழகா இருக்கிற அந்த பிரான்ச்சஸ்ல போய் நிற்குது. அதே மாதிரி ரொம்ப கிரீனிஷாகவும் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பேர்டுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஃபிர் மை நிக்கல் கை மீன்ஸ் லீவ் அவுட், நான் வந்து வெளியில வரேன். ஷாக்கோம் பர், இப்போ எங்கே நான் வந்துட்டேன், அந்த பிரான்ச்சஸ், ட்ரீனுடைய பிரான்ச்சஸ்க்கு நான் வரேன். ஃபிர் மை நிக்கல் கை ஷாக்கோம் பர் ஹரி பரி தி. அந்த ஷாக்கோ எப்படி இருக்கு, அந்த பிரான்ச்சஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப கிரீனிஷா இருக்கு. ஜோ சுகுமார், கிரீனிஷா மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப டெண்டரா இருக்கு, ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாகவும் அது இருக்கு. தபு மை எஹி சமச்தி தி. அப்போ என்ன யோசிக்குது அந்த பேர்டு, பஸ் இத்னா சாஹி ஹே சன்சார், ஓ இவ்வளோதான் உலகமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்குள்ளே இருக்கும்போது இவ்வளோதான் உலகம் அப்படின்னு நினச்சது. தென் அது நெஸ்ட்ல இருக்கும்போது இவ்வளோதான் உலகம்னு நினச்சது. தென் அது பிரான்ச்சஸ்ல வரும்போதும் ஓ இவ்வளோதான் உலகமா அப்படின்னு அது நினைக்குது. ஸோ எங்கெல்லாம் அது பார்க்குதோ அதுதான் அதனுடைய உலகத்தினுடைய அளவு, ஆகார், ஷேப் அப்படின்னு அது நினைக்குது. आखिर मैं जब मैं आसमान में, ஆக்கிர் அட் லாஸ்ட் அது என்ன பண்ணுது, நல்ல ஒரு பெரிய பேர்ட் ஆகுது. ஃபுல்லாக ஸ்கையில் பறக்கிறதுக்கு அதுக்கு நல்லா வந்து என்ன வந்துருச்சு, விங்ஸ் எல்லாம் வந்துருச்சு இல்லையா. ஆக்கிர் ஜப் மே ஆஸ்மான் மே, இப்போ எங்கே போகுது, ஸ்கையில் பறக்க போகுது. உடி தூர் தக் பங்க் பசார். பங்க் அப்படின்னா விங்ஸ்ன்னு அர்த்தம். அதனுடைய அந்த பங்க் விங்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி, பசார் மீன்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அந்த இறகுகள்லாம் விரிச்சு, அதனுடைய ஃபெதர்ஸ் எல்லாம் விரிச்சு, உடி தூர் தக், நான் ரொம்ப தூரத்துக்கு நான் பறந்தேன்.
எங்க आसमान ஸ்கைல நான் பறக்கிறேன். आखिर जब मैं आसमान में उड़ी दूर तक पंख पसार तभी समझ में मेरी आया. அப்பதான் என்னுடைய சமஜ் என்னுடைய பிரெயின்ல என்ன தோணுச்சு, பஹுத் படா ஹே சன்சார். ஸோ ரொம்ப பெருசு இந்த சன்சார், இந்த வேர்ல்டுன்றது ரொம்ப பெருசு அப்படின்றது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. தபி சமஜ் மே மேரி ஆயா பஹுத் படா ஹே சன்சார். ஸோ இந்த பேர்டினுடைய அது எப்படி வளருதோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன நினைக்குது, இந்த உலகம் அப்படிதான் அப்படின்றது நினைக்குது. எவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு எக்கு, அதுக்கப்புறம் ஒரு நெஸ்ட், அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்க்கு வரதுக்கப்புறம் ஸ்கையில் பறக்கும் போது தான் அதுக்கு தெரியுது இவ்வளோ பெரிய சன்சாரில் காட் நம்மளை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அது ஹாப்பி ஆகிடுது. ஸோ சில்ட்ரன் ஆகிய நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உலகம் ரொம்ப பெருசு, கடவுள் நம்மளை இங்கே கொடுத்துருக்காரு, நம்ம ரொம்ப பிளஸ் பண்ணப்பட்டவங்க, நல்ல பேரண்ட்ஸ், நல்ல ரிலேஷன்ஸ், நம்மளுக்கு நல்ல டீச்சர்ஸ் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக நம்மளுடைய ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கவிதாவை நம்மளுக்கு கொடுத்துருந்தவர் நிரங்கார் தேவ் சேவக் ஜி. ஸோ சில்ட்ரன், இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.